மாரி செல்வராஜோ பாரஞ்சித்து மட்டும் படம் எடுத்தா ஒரு படம் எடுக்கலாம்ப்பா, எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி எடுக்கிறீங்களே, கொஞ்சம் வெரைட்டியா எடுங்க அப்படின்ற மாதிரியான கிளாஸ் எடுக்கிறது இங்க நடக்குது. எதனால மாரி செல்வராஜும் பாரஞ்சித்துக்கும் இந்த கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இதுக்கு முன்னாடி சாதி வெறி படம் இல்ல, வரவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் இவர் தான். இவர் எடுத்த 5 படங்களும் சாதி வெறி படங்கள். அப்ப நீங்க இந்த மோகன்ஜி, முத்தையா இவங்க எடுக்கிற படங்கள் எல்லாம் நான் அவர்கள் நடிகர் அவர்கள் இயக்குனர் ஏத்துக்கல. ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எந்த மாதிரியான ஒழுக்க சீலர்கள்னா இவங்களை பத்தி படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் சிலபஸ் தான் இருக்கா சார்? கேவலமா சிரிச்சாங்க. அக்கா நீங்க பொம்பளைங்களை மதிச்சு நடக்கணும், புரிஞ்சுதா? இவர் சொல்லிட்டு இருந்தாருல, முத்தையா படங்களோ இல்ல வந்து தேவர்மோகன் மாதிரி படங்களோ, சின்ன கவுண்டர் படங்களோ அந்த ஜாதிக்குள்ளே வில்லனா வச்சுக்கிட்டு, அப்ப மெட்ராஸ் மாதிரியான ஒரு படம் எடுத்து அந்த சமூகத்துக்குள்ளே ஏதாவது நீங்க ஒரு கதையை வச்சு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரீங்க. அது வாழ்வியல் படம். என்னுடைய வாழ்வியலே ஊருக்கும் சேரிக்கு நடுவுல ஒரு வரப்பு இருக்கு சார். அந்த வரப்பை கிராஸ் பண்ணும்போது பிரச்சனை வருது சார். நான் அதையும் தான் காட்டி ஆகணும். சினிமாவுல இதை விட எப்படி அவர் வந்து மென்மையா இன்னும் சமரசப்படுத்தி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அவர் தெரியலன்னா அவர் மட்டும் விட்டு போக சொல்லுங்க. பாரஞ்சித்து தன்னுடைய தான் பிறந்து வளர்ந்த சாதியினுடைய வாழ்வில் இருக்கிறது. அது சாதி கிடையாது, சாதி படம் கிடையாது. பாரஞ்சித்து உதாரண புருஷர்களை மட்டுமே நம்ம படம் எடுக்கணும்னா நம்ம ராமாயணத்தை மகாபாரதத்தை தவிர வேற எதையும் நம்ம எடுக்க முடியாது. அதுலயே 1008 ஓட்டைகள் இருக்கு. அதீதமான சாதி வெறி போர்ட் ரூம்ஸ்ல இருக்கு. அதீதமான சாதி வெறி மிக முக்கியமாக எந்த திரைப்படத்தை யார் இயக்குறாங்க, அவங்க என்ன கதை சொல்ல போறாங்கன்றத முடிவு பண்ணக்கூடிய தலைமை பீடத்துல இருக்கு. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். தொடர் கரண் கார்கே அவர்கள், நீங்க மாரி செல்வராஜ் அவருடைய படைப்புகள்ல எப்படி பாக்குறீங்க? அது ஏன் இந்த சமூகம் இன்னும் இவரெல்லாம் ரொம்ப காட்டமான விமர்சனத்தை வைக்கிறாங்க? அது ஏன் அந்த பார்வை ஏன் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை, இது இந்த சமூகத்தோட மனசாட்சி அப்படின்னு நான் பார்க்குறேன். சமூகத்தோட மனசாட்சி உலகம் முழுக்க ஒரு மாதிரி இருந்தால் கூட நம்ம இந்திய சூழலில் அது வந்து கொரோனா பாதிப்பில் தான் இருக்குது. கொரோனா இப்போ தான் வரல. இந்திய சாதிய சமூகத்தினுடைய மனம் எல்லாம் ஒரு சமூகம் நாசமாக்கப்பட்டிருக்கும். போன நூற்றாண்டில் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச உடனே இப்போ தான் உயர் சாதின்னு சொல்லிக்குவோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு நமக்கு எல்லா வரலாறும் தெரியும். வரலாறு தெரிஞ்சுதான் படம் எடுக்கிறான், வரலாறு தெரிஞ்சுதான் படம் பார்க்குறான். ஆனால் ஒரு நடுநிலைமையான மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லா சமூகத்திலையும் இருந்தவங்க. இப்ப நிவேதிதா பேசும்போது சொன்னாங்க, பாரு நான் எங்க இருந்தா நான் இப்படி வந்து பேசுறேன் அப்படின்றாங்க. அது போல நான் நகரத்துல இருக்கிறவன், அதுவும் வடகோடியில இருக்கிறவன். நான் சென்னையில வந்து இங்க யாருன்னா சாதியை பேசினாக்கா பேசுறது அசிங்கப்படுவோம். இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு நிலைமை. ஏன்னா சவுத்துல இருந்து இங்க ஆட்கள் அதிகமா வர ஆரம்பிச்ச உடனே இங்க கொந்தளிப்புலாம் நம்ம பாக்குறோம். முன்னாடி எல்லாம் அப்படிலாம் யாரும் பேசிட மாட்டாங்க. அது ரொம்ப அவமானகரம். ஏன்னா இங்க வந்து ஒரு ஐரோப்பிய மனசாட்சி இருக்குது. நான் அந்த ஆன்மான் எல்லாம் சொல்லுவாங்களா, ஐரோப்பிய ஆன்மா இங்க இருக்குது, ஒரு அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அது இல்லை. இங்க ஒரு ஐரோப்பிய மனசாட்சி இருக்குது. அப்ப இங்க வந்து அந்த மாதிரி பேசிட மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி சூழல்னா ஒரு சினிமா பார்வை சொல்றது ஒரு 80களுக்கு முன்னாடி இப்படி சொல்லி 80களுக்கு முன்னாடி இல்ல, இப்பவே அது நடக்காது. இங்க சென்னையில அப்படி நடந்ததுனாக்கா நகரம் செத்து போச்சுன்னு அர்த்தம். நகரத்தின் மனசாட்சி செத்து போச்சுன்னு அர்த்தம். இந்த நகரத்துல நீ எந்த ஆளுலாம் கேட்க மாட்டான். அது ரொம்ப கெட்ட வார்த்தைன்றது எங்களுக்கு தெரியும். ஆத்தா அம்மானா தான் கெட்ட வார்த்தை இல்ல, நீ என்ன ஆளுன்னு கேட்டாலே கெட்ட வார்த்தை இல்ல. இன்னும் இருந்தாலும் இங்க வந்து இந்த சமூகத்தினருக்கு வீடு கிடையாதுன்னு போட்டு போறது இங்க வந்து இல்ல இங்க வந்து என் குடிசை பகுதியில கடை வச்சு வாழ்ந்தவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய கடையாளர்களா இங்க இருக்கிறாங்க. நான் என் குடிசையில் இடம் கொடுத்துருக்கிறேன், 5 ரூபா கொடக்குழி அப்பெல்லாம். ஆனா அப்பெல்லாம் அங்கெல்லாம் பார்க்கல. அப்பெல்லாம் வந்து இணக்கமான மன உறவுலாம் கொண்டு இருந்த சமூகம் தான் இது. ஆனா இப்ப ஒரு மாற்றம் வரல. அப்ப அந்த வரலாற்றை மக்களுக்கு வந்து படைப்பின் வழியா தான் சொல்ல முடியும். அதுவும் இது வந்து ஒரு புனைவு வரலாறு, புனைவு வரலாற்றின் மீதான புனைவு. இந்த பாவனையே நமக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உலகத்துல, அதனால தான் சொன்னேன், நம்ம மனசாட்சியில இருந்து தான் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ மனசாட்சின்றது என்னன்னாக்கா மனித மாண்பு தான், வேற ஒண்ணும் இல்லை மனசாட்சின்றது. அப்ப அந்த மாண்புன்றது என்னன்னா வரலாற்றை எப்படி புரிஞ்சுக்கணும், வரலாற்று புனைவை எப்படி புரிஞ்சுக்கணும், வரலாற்றின் மீதான புனைவை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு பண்பு. இப்போ அலெக்சை ஹோலியோட ரூட்ஸ் வாட்சாக்கா
நீங்க வந்து உடனே வெள்ளையர்கள்லாம் வந்து தூக்க மாட்டேன்னு செத்துட்டாங்களா, இல்ல கருப்பர்லாம் வந்து தூக்க மாட்டேன்னு செத்துட்டாங்களா, என்ன இப்படிலாம் என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னு. அது ஒரு வரலாறு. மிக சமீபத்துல நான் வந்து ஒரு நாவல் வாசிச்சேன். அது என்னன்னாக்கா ஜான் ஸ்டீபன் பெக்கோட ரூட்ஸ் ஆஃப் வர்த் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து கோபத்தின் கனிகள் மொழிபெயர்ப்பு. நான் வாசிச்சேன், அது 1940s அப்ப எழுதியிருக்கான். இன்னைக்கு இருக்கிற வெள்ளையன் பார்த்தோன்னா தூக்க மாட்டேன்னு செத்துருவோம். ஆனா அது தேசிய விருது பெற்றது. அந்த மக்கள் முழுக்க அங்கீகரிச்சு உலகின் மிகச்சிறந்த படைப்பா நோபல் பரிசு கொடுத்தாங்க. அப்போ உலகத்தினுடைய மனசாட்சி எப்படி இருக்குது, நம்ம ஊர் மனசாட்சி எப்படி இருக்குது. நான் படம் பார்க்கிறேன், படம் பார்த்த உடனே நான் நகரத்தின் மூலையில இருக்கிறேன், எனக்கு இவங்க எல்லாரோட கதைகளை நமக்கு தெரியும் தாங்க, அப்படிதான் நம்ம எழுத வரோம். அப்படி பார்க்கும்போது அவர் வந்து ஒரு வரலாற்றின் மீதான புனைவை செய்யறாரு, புனைவுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க எல்லாம் பேர்லாம் சொல்லும் போது நமக்கு அந்த ஒரு வாழ்வியல் இருக்கும் போல அது. அப்ப இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய உண்மையான வரலாறு எடுத்தா இவங்களாம் ரொம்ப கொதிக்க முடியாது. உண்மையாவே வரலாறு எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு எடுப்பான், நாளைக்கு எடுக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா படைப்பு சுதந்திரம் இல்லாத ஒரு தேசம் ஒரு நரகத்துக்கு சமமானது. என்னது, வியாபார சுதந்திரம் எனக்கு இருக்குது, சாதிய சுதந்திரம் எனக்கு இருக்குது, ஒரு சுதந்திர சுதந்திரம் எனக்கு இருக்குது, படிநிலை சுமூகம் இங்க வேணும்னு கத்துறாங்கல்ல. இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியணும், உண்மையான வரலாறு சொன்னாக்கா இவங்க எல்லாம் என்ன ஆயிடுவாங்க. தாத்திரி குட்டின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புத்தகம், நான் எல்லாமே வரலாறேவே சொல்றேன், இவங்க புனைவுகள்லாம் குதிக்கிறாங்கல்ல, வரலாறாவே சொல்றேன். அந்த புத்தகத்தை படமா எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, மலையாள சமூகமே தூக்க மாட்டேன் செத்துருமா. ஏன்னா இருந்தது, அவங்க சமூகத்தில் இருந்தா ஒரு பொண்ணு வந்து எழுதுறாங்க. அப்போ அந்த மாதிரி வரலாற்றின் மீதான ஒரு புனைவுல நான் வலிக்குது, எனக்கு வலிக்கிற வலியை நான் சொல்றேன். எத்தனை வருஷம் வலிச்சிருக்குது எனக்கு, நேத்து வலிக்கல, முதல் நாள் வலிக்கல, பல நூற்றாண்டுகளா எனக்கு வலிச்சிருக்குது. என் வலியினுடைய வேகத்தை, என் வலியினுடைய துயரத்தை நான் படைப்பா காட்டுறேன். அந்த படைப்புல கூட நீங்க வந்து ஒரு நியாயத்தை சொல்றீங்க, ஏய் அவன் யார் ஆள் தெரியுமா அப்படின்னு ஒரு கேரக்டர் கேட்கிறாரு அந்த பண்ணையார் என்ற வகையில, ஏய் வாய மூடுறான், எல்லா இடத்துலயும் அதை பேசுவீங்க, இதை விட என்னங்க நியாயம் செய்ய முடியும். ஏய் பாரு, அவன் தான் இவ்வளவுக்கும் காரணம், ரத்தமும் சதயமா சூழல் எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். டேய் சும்மா வாடா தம்பி, வா நீ வந்து இனி இங்க வராது, போ விளையாடு. இதை விட எப்படி ஒருத்தர் நல்லவரா காட்ட முடியும், எப்படி நல்லவரா காட்ட முடியும். அதை விட போலீஸ் நல்லவர்ட்டாங்களா அவரை வரலாற்றுல, ஆனா புனைவுல சொல்றான்ல ஒருத்தன், அவரை ஒன்னும் சொல்லல. அதே நேரத்துல கடைசியாவும் சொல்றான், டேய் நீ என்னாலும் வந்து பாகிஸ்தானை ஜெயிக்கணும், அவன் நம்ம எல்லாரையும் ஜெயிக்கணும்டா அவன், ஏன்னா அவனுக்கு தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. இதை விட உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும். மறுபடியும் காலில் வந்து மறுபடியும் துண்டு அக்கலத்துல வச்சுக்கின்னு ஐயா சாமின்னு நான் சொல்லிக்கின்னு இருக்கணுமா. எனக்கு இப்ப சுதந்திரம் இருக்குதுல்ல, படைப்பு சுதந்திரம் இருக்குதுல்ல, என் கையில கருவி இருக்குது இல்ல, என் கையில வந்து இப்ப இததான் இப்ப வந்து இப்ப அவர் சொன்னது போல எல்லாரும் கொடி தூக்கினாங்க. இவ்வளவு காலம் 100 வருஷமா இப்படிதானே சினிமா பார்த்துட்டு ஆடிட்டு இருந்தாங்க. நாங்க அதெல்லாம் வருத்தமே படலையே, நாங்களும் கூட சேர்ந்து விசில் அடிச்சுன்னு இருந்தோம். எதுக்காக சொல்றேன்னே தெரியாது. எசமான் காலடி மண்ணு எடுத்து வச்சா நானும் பாட்டை கை தட்டி ரசிச்சுன்னு இருந்தேன். அது எந்த எசமா, ஏன் அந்த எசமானுக்கு அப்படி சொல்லிட்டாரு, நான் கொந்தளிச்சிட்டேன்னா. 100 வருஷமா இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. ஒரு கடந்த ஒரு 4 வருஷமா நான் உண்மையுமே சொல்லல, இன்னும் கூட வரலாற்று சொல்லல, புனைவுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். வரலாறு நிஜமா சொல்லப்படும் ஒரு நாள். அப்ப என்ன பண்றீங்க நீங்க, என்ன பண்றீங்க? அப்ப இன்னும் நான் சொல்றேன், கலவரம் எல்லாம் வராதுங்க. நான் சொல்றேன் பாருங்க, அடிச்சிட்டு சாவா கலவரம் வரவன் 4 பேருங்க. இன்னைக்கு இந்த நம்பிக்கை இவ்வளவு பிரச்சனைகள். ஒரு நல்ல படத்தை உலகம் அங்கீகரிக்க, இந்த உலகின் மிகச்சிறந்த மூலையில என்ன எல்லா படத்தையும் இங்க எடுக்கிற படம் ஓடி இருந்தாங்க. 400 கோடி 500 கோடி கொடுத்து எடுக்கிறீங்க, ஓடி இருக்காது. நீங்க எவ்வளவு ரத்தம் அருவால, நான் நேத்தா இன்னைக்கு பாக்குறேன், நான் அருவால வந்து 100 வருஷமான படங்கள்ல பார்த்துன்னு இருக்கிறேன். கடந்த 25 ஆண்டுகளுக்கு லாஸ்டா வந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷமா தான் நான் அருவாலையும் ரத்தத்தையும் கூச்சலையும் பாக்குறேன்னா, அதுக்கு முன்னாடி எப்ப காமெடியா இருக்குதுங்க. கட்சிப்பே அருவா மாதிரி உருவான்ட்டு சிரிச்சின்னு இருந்தேன் நானு. அப்ப இவ்வளவு காலம் இருந்தது, இப்ப வந்து தான் வலிய பேசுறதுக்கு ஒருத்தர் 2 பேர் வராங்க. அப்போ இதை வந்து நீங்க வெறி உங்க வெறியை வந்து நாங்க காட்டுறோம். அது கூட வெறின்னு சொல்லாம அதுல இருக்கிற தோழமையை காட்டுறோம். நீங்க உங்க வெறி ஆட்டத்தை வந்து எவ்வளவு ஆடி இருப்பீங்க, அந்த வரலாறு எல்லாம் சொன்னா. நீங்க இருக்கிற சமூகத்திலேயே வந்து இதுல எல்லாம் வெறி பிடிச்சவங்களும் கிடையாது. இப்போ சொல்றேன், சாதி வெறியர்கள் இருப்பாங்க. அதுல 100 பேர், 100 ஒரு சாதி இருக்குதுல 100 பேர்னா அதுல 75 பேர் நல்லவா இருக்கும், மனசாட்சி உள்ளவா இருக்கும். அந்த மனசாட்சி உள்ள 2 பேரும் குறியீடாதான் இவங்க காட்டுறாங்க. ஒரு வாத்தியார், ஏய் நான் யாருன்னு தெரிஞ்சுதானே நான் இஷ்டம் போனா அப்படின்னு சேத்துல போய் விழுந்திருப்பார். இன்னொரு ஒரு குரல் ஒண்ணு கேட்கும், உனக்காக அந்த வாத்தியார் அவ்வளவு தூரம் அடி எல்லாம் பட்டு எதிர்த்துட்டு வந்திருக்காரு, இந்த வாத்தியார் கூட மதிக்காம இந்த பையனை முடக்க பாக்குறியான்னு. இதை விட உங்களை எப்படி சொல்ல முடியும்?
இதை விட இருக்கு. அப்புறம் உங்களுக்கு தான் ஒரு படம் எடுக்கணும். கண்டிப்பா அவர்களின் பெருமையின் படம் பேரை போட்டு அப்புறம் மொத்தத்துல திருவிழை தூத்துக்குடியில இளைஞர்கள் அடிச்சு இல்ல அப்புறம் இந்த மாதிரி படங்களே வரக்கூடாதுங்க. கேளுங்க, எதுக்கு அவர் குறியீடு காட்டணும், இவர் எதுக்கு நல்லவனா இவரே காட்டணும்? இவர் எதுக்கு நாடார் சமுதாயத்தை முதல்ல வில்லனா காமிச்சிருவாரா? வெங்கடேஷ் பண்ணையார ஒரு சார் சினிமால தேவையில்லை சார், சினிமால அது தேவையில்லை சார், சினிமாவே இது தேவையில்லை. சமூகம் பாத்துச்சுங்க. மாரி செல்வராஜ் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆனா ஏதோ வந்து நாங்க தான் வந்து வில்லனாவோ இப்போ அப்படிதான் இல்ல அவர் என்ன வண்ணத்தை தான் போட்டு இல்ல உங்களுடைய பார்வையில பிரச்சனை இருக்கு அப்படின்றாரு. இல்ல இத விட எப்படி வந்து உத்தமமா நல்லவங்களா எரியற நெருப்பு ஆல்ரெடி வந்து 21 வரைக்கும் கொலை நடந்துருச்சு. அது சம்பந்தமா நம்ம அடுத்த சுற்றுல பேசுவோம். தொல்காப்பியன் சார் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா, எல்லாரும் படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் யாரும் போய் கிளாஸ் எடுக்கிறது இல்ல. ஆனா மாரி செல்வராஜோ பாரஞ்சித்து மட்டும் படம் எடுத்தா ஒரு படம் எடுக்கலாம்ப்பா, எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி எடுக்கிறீங்களே, கொஞ்சம் வெரைட்டியா எடுங்க அப்படின்ற மாதிரியான கிளாஸ் எடுக்கிறது இங்க நடக்குது. எதனால மாரி செல்வராஜும் பாரஞ்சித்துக்கும் இந்த கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு இது இந்தியாவில் இருக்குது. இது இந்தியாவோட ஸ்பெஷல் அரசியல் சட்டத்தில் முக்கியமான மகத்துவமானது. ஆனா அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, இது தவிர்க்க முடியாத ஒரு தவறுன்னு சொன்னார். இந்தியாவில் இடஒதுக்கீடுங்கிறது ஒரு தவிர்க்க முடியல, இது வச்சுதான் ஆகணும், ஏன்னா கீழே கூட மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. 20 வருஷம் தான் முதல்ல வச்சாங்க, 20 இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து 20 வருஷம் பிறகு வந்து அந்த பிரச்சனை எதுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்களோ அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் தீராமல் இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு 20 வருஷம் அப்படின்னு கொண்டு வந்து இன்னைக்கு வரலையும் அது தீராம இருக்கு. அப்ப எதுக்காக நம்ம வந்து இடஒதுக்கீடுங்கிறது கொண்டு வந்தோம்னா, சமத்துவ சமூகத்தை உருவாக்குறதுதான். எல்லாரும் சமமாக இருக்கணுங்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சமா தீமைகள், சாதியுடைய ஏற்றத்தாழ்வுகள், சாதியுடைய கொடுமைகள், சாதி பகைகள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்து போய் எல்லா வரையும் வந்து ஒரு சமத்துவமான சமூகமா உருவாக்க தான் நம்ம வந்து பாடுபடணும் போகணும். அப்படி இதுவரை தெரியலனா இப்போ சினிமாவில் வந்து இடஒதுக்கீடு கேட்குது, படு கேவலம் அது. சினிமாவில் இடஒதுக்கீடு சார் ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் படித்தான், இதெல்லாம் படிக்காம இருந்தோம், ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தது, படித்தவன் எல்லா இடத்துல வந்தான். இன்னைக்கு எல்லாரும் படிப்பு வந்துருச்சு, எல்லாரும் மேலே வந்துட்டு இருக்கான். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தான் நான் பார்க்குறேன். மாரி செல்வராஜ் என்ன ஜாதி, அவன் தாழ்த்தப்பட்ட சாதி, அவன் எப்படி நான் பார்க்கல. ஒரு பா ரஞ்சித் அப்படின்னாலும், வெற்றிமாறன் சார் இருந்தாலும், யாரா இருந்தாலும் இவங்க என்ன சாதிங்கிறது அது கூட அவங்க திறமைசாலி, அவன் திறமையாளர். ஒரு காட்சி ஊடகத்துல வந்து அவன் திறமைசாலி. தன்னுடைய காட்சி ஊடகத்துல ஒரு கதை சொல்லும் முறையில அவர் கில்லாடி, ஒரு மிகப்பெரிய ஒரு நிபுணர். அதுதான் பார்க்கணும். அவன் எப்படி சினிமா தான் பார்க்கணும், அவன் என்ன சினிமா தான் பார்க்க கூடாது. என்ன சினிமாவும் எடுத்துக்கலாம். அதை எப்படி சொன்னான், ஒரு பாயிண்ட், ஒரு சின்ன பாயிண்ட், இது வந்து சாதியா, அது சாதியம் எப்படி சொல்றான், இது வந்து காதலா, இந்த காதல் அவன் எப்படி சொன்னான், இது வந்து சமூக படமா, இந்த சமூக படத்தை அவன் எப்படி சொன்னான், இதுதான் பார்க்கணுமே தவிர இது எங்காவது படம் எவ்வளவு நாள் அவன் எடுத்தான் அன்னைக்கு நான் எடுக்கிறேன்னு சொன்னா இது என்ன எந்த 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 மனித பண்புல சேர்த்துக்க முடியுது? இது அடிப்படையில் தவறானது. இல்ல நேற்று வந்து நீ கொண்டாடுன, நீங்க நான் கொண்டாடுனேன், அதை நான் ஏத்துக்கல. இன்னைக்கு நீ கொண்டாட நான் ஏத்துக்கல. நீங்க ஒருத்தர் நீங்க வந்து அதுதான் சொல்றேன், நான் பார்வையாளர் சொல்றேன். பார்வையாளனாகி நான் இன்னொருத்தர் வந்து ஆதிக்க சாதி ஆதிக்கம் நான் கொண்டாடுனா அதையும் நான் ஏத்துக்கல. அதனால தான் சொல்றேன், நீ இந்த மாதிரி கொண்டாடாத ஏத்துக்கன்னு சொல்றேன். அவங்களுடைய வாழ்வியலை பதிவு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இல்ல அது இருக்கு. வாழ்வியலை பதிவு பண்ணது இல்லை. நான் சொல்லட்டுமா, இந்த பைசர் படம், பைசர் படத்தை முதல் காட்சி ஜனகணமன அப்படின்னு பாட்டு ஓடிட்டு இருக்கோம். நீங்க எங்கேயாவது உங்க வாழ்க்கையில நம்ம எல்லாம் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கோம், பயிற்சியாக இருக்கோம். ஜனமன அவனுக்கு தேசிய கீதம் பாடினா நாம் வந்து அட்டன்ஸ்ல வந்துருந்தோம். அவன் என்ன பண்ணான், அவன் சொத்து மட்டும் நீங்கல, எல்லா சொத்தையும் எடுத்து நீங்கிறான். ஒண்ணு ஒழுக்கம் கிடையாது, டிசிப்ளின் அவுட். ஆரம்பத்திலேயே இவருடைய கதை நான் பார்க்கணும், ஒரு டிசிப்ளின் இல்லாத பையனோட கதை நான் எதுக்கு சார் பார்க்கணும்? ஒரு டிசிப்ளின் இல்லாத பையன் ஒரு வாத்தியார்னால டிசிப்ளின் ஆகி அப்புறம் ட்ரெயின் ஆகி என்ன சார் எல்கேஜில இருந்து 9th படிக்கிறான் சார். அவன் 9th படிக்கிற ஒரு பையன் அங்க வந்து தேசிய இல்ல இல்ல சார், அதுதான் சொல்றேன். நீங்க என்ன டிசிப்ளின் இல்லாத ஒரு பையன் ஒரு பேசுனா கூட பேசுறாங்க, என்னங்க இதெல்லாம் நியாயமா இருக்கு? ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு கேவலமான பையன் மட்டும் இல்ல. இருங்க, மாரி செல்வராஜ் எடுத்து எல்லா படமுமே ஒழுக்க கெட்டவங்களோட கதை எடுத்துட்டான். இல்ல நான் கேக்குறேன், ஒழுக்க சீலர்களை மட்டும் தான் படமா எடுத்து சட்டம் இருக்காங்க. ஒழுக்க சீலர்களை தான் ஒழுக்க கெட்டவங்களோட நான் பார்க்கணும் நான் கேக்குறேன். எதுக்கு பார்க்காதீங்க சார், எதுக்கு பார்க்காதீங்க? நான் யார் ஆடியன்ஸ்? நீங்க இல்ல என்ன பார்க்கறதா போய் கால்ல போடு. இல்ல நான் கேக்குறேன், நான் படம் பார்த்திருக்கேன், அவர் படம் பார்த்திருக்காரு. நீங்க ஒழுக்க கெட்டவங்க கதை பார்த்து ஒரு படம் எடுக்கணும் கால்ல போடு.
ஒழுக்கம் கட்டுற படத்தை எப்படி எடுக்கலாம் நீ? இல்ல முதல்ல அவனை பொறுங்க புரிஞ்சுக்கிட்டு சார். எல்லா தவறுகள் நடக்கிறதுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அவன் திருடி சாப்பிடுறான், அவன் பசியில இருக்கான், பசியில இருக்கும்போது அது நடக்குது. நீங்க சொல்றீங்க ஜனகணமன அப்படின்னா நம்ம காலையில சாப்பிட்டுட்டு தெம்பா ஸ்கூலுக்கு போனா நம்ம அட்டெண்டன்ஸ்ல நிக்கலாம். ஆனா பசியில இருக்க ஒருத்த வந்து நீ ஸ்கூல் பிரேயர் வாழ்னா அவன் சாப்பிடதான் செய்வான். அவனுக்கு அம்மா கிடையாது, அவனுக்கு வறுமை. அர்த்தம் வரும் சார். இங்க இதனால சொல்றதால சொல்றேன், இந்த சமூகம், இந்த ஊர்ல வந்து பள்ள சமூகம் வந்து சேவை தொண்டுழிய சமூகம் கிடையாது. பறையர்கள் வந்து தொண்டுழிய சமூகம், அடிமை வேலை தான் செய்யணும். அவங்களுக்கு அப்படிதான் விதிக்கப்பட்டார்கள். உயர் சாதி மக்களுக்கு அடிமை வேலை செய்து வேலை செய்து கூலி வேலை தான் படைச்சாங்க. ஆனா பல்லர் சமூகம் அப்படி கிடையாது. பல்லர் சமூகம் வந்து நிலவுடைய சமூகம், அது வேளாண் சமூகம். சார் நீங்க பேச முடியல நீங்க பேசுங்க. அப்படியே நம்ம தடுக்கிறீங்க. இல்ல நான் நடுவுல நீங்க வர புரியுது சார். ஒரு நிலவு வேளாண்மை சமூகம் என்ன பண்ணுங்க? நீங்க தவறான தகவல்கள் சொல்லும்போது நான் குறிக்கிறேன். வேற ஒண்ணு நீங்க சொல்ற தேவேந்திர குல வேளாளர்னு சொல்ற கம்யூனிட்டியா இருக்கட்டும், இல்ல நீங்க சொல்ற நாடார் குலமா இருக்கட்டும், இல்ல தேவர், இவங்க எல்லாருக்குமே வந்து நிலம் இருந்துச்சுன்றது கிடையாது. அதே நாடாரத்துல இவருக்கு தெரியும், அதுல போய் பண்ண வேலை செய்வாங்க. அது மாதிரி அந்த கிலோவோட கேரக்டர் முழுக்க வந்து நிலம் பறிக்கப்பட்டவர்கள், அவங்க நிலம் கிடையாது. அதுதான் சொல்ல வர்றேன். சொல்லுங்க. ஆதி காலத்துல இருந்து ஒரு 1500 வருஷமா வந்து நிலமற்றவர்களாக வாங்கப்பட்டாங்க. அவங்க எங்க போனாலும் எங்கேயாச்சும் வேலை தான் முளைக்கணும், நிலம் விட்டு வேலை செய்யணும். இப்ப இந்த ஒழுங்கக்கட்ட சமூகத்தை, இந்த நிலத்தை பறிச்சாங்கல்ல, அந்த ஒழுங்கக்கட்ட சமூகத்தை ஒழிச்சிடலாமா நம்ம? யாரு நிலத்தை பறிக்கிறாங்கல்ல? என்ன சார்? இல்ல நிலமற்று ஒழுக்கத்தை பத்தி நீங்க பேசல. 1500 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தோட 1500 வருஷத்துக்கு நிலத்தை பறிச்சுட்டாங்க. நீங்க ஒழுக்கம் கட்டவல்ல, நீங்க என்ன ஒழுக்கம் கட்டவல்ல ஒழிச்சிடலாமா? அந்த சமூகத்துல தான் நம்ம வாழணும். என்ன கேள்வி இது? இல்ல நீங்க சொல்றீங்கல்ல, நிலமற்றவர்கள் அந்த நிலத்தை பறிச்சுட்டோம். என்ன பேசி முடியல. சரி அப்ப அந்த ஒழுக்கமற்ற சமூகத்தை நீங்க எடுத்ததுமே அந்த படத்தை பார்க்க மாட்டேன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஒரு அவங்களுக்கும் சில கருத்து முரண்கள் அதுல இருக்கு, எனக்குமே இருக்கலாம், அவருக்கும் இருக்கலாம். ஆனா எடுத்ததுமே ஒரு ஸ்டார்டிங் சீன் எப்படி இருக்கு அப்படின்னா, அது அதிர்ச்சியா ஒரு படத்தை ஆரம்பிக்கணும்னு ஒரு இயக்குனர் சொல்றேன் இருக்குது. அதனால அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். சரி, அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த நிலவுடைமை சமூகத்துல வந்து எங்க ஊர்ல நானும் வந்து ஒரு விவசாய குடும்பத்துல வந்தவன் தான். நிலம் இல்லாத விவசாயத்துல கூலி குடும்பத்துல வந்தவன் தான். சோறு இருக்கா இல்லையாங்க அது படி சொல்ல மாட்டான். ஒரு விவசாயி அவன் சுயமரியாதை வாழ்ந்துட்டு இருப்பான், தன்மானத்துக்காக வாழ்றான், சோறுன்னு சொல்ல மாட்டான், எனக்கு பசிக்க சொல்ல மாட்டான். இதுதான் அவருடைய பண்பு. அப்ப பல்லர் சமூகம், இதுதான் சொல்ல, பல்லர் சமூகம் வந்து நிலவுடைமை சமூகம். அது அவன்கிட்ட நல்லா இருக்கு, அவங்க அப்பாவுக்கு நல்லா இருக்கு, அவர் உழுவுறாரு, சமைக்கிறாரு. அவன் அந்த பையன் அங்க வந்து என்ன பசிக்கன்னு சொல்றான். இது தாண்டி அவருக்கு நிலம் இருக்குதுன்னு சொல்ல போனா அந்த காலகட்டத்தில் அவர் வீட்டுல டெலிபோன் கூட இருக்குது. அம்மா கிடையாது சார், உங்கள்ட்ட அம்மா இருந்தா என்ன சார்? சார் சொல்றேன், அவரை கபடி விளையாடக்கூடாது அவங்க ஊர்லயே ஒதுக்குறாங்க சார். நேரடியாக சொல்ற மாதிரி அங்க மட்டும் போகுங்க சார். இன்னொரு விஷயம் இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க இப்படிதான் எடுக்கணும்னா மணத்தி கணேசன் பயோகிராபில அவர் எப்படி நம்ம அது போடலாம். அவர் சொன்ன மாதிரி சரியான ஒரு வார்த்தை வரலாற்று புனைவு. வரலாற்று புனைவுன்றது வரலாறுல இருக்க சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி எதுக்காக அந்த படத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்படி சொல்லும் போது எல்லாருமே இங்க ஒழுக்கமா பிறக்கும் போது நல்லவங்களா தான் பிறகுறாங்க. ஆனா அடுத்தடுத்து அவங்க எப்படி மாறுறாங்க, இது வந்து ரிட்டன் அண்ட் எழுத்தும் இயக்கமும் அப்படிதான் போடுறாங்க இல்லையா? எல்லா காட்சிகளுமே எழுதப்பட்டது. எழுதப்பட்டதானே? ஏன் ஒழுக்கம் கட்டணும் நீ எழுதுற? நீ இல்ல அப்படி எடுக்க ஏன்னா மாரி செல்வராஜ் நோக்கமே தன்னுடைய சுயமரியாதை இழந்து நான் பிச்சை எடுத்தேன், நான் திருடனேன், நான் அப்படி பட்டினியாக சொல்லி படத்துலையும் நேர சொல்லி மக்களுடைய இரக்கத்தை தேடுகின்ற ஒரு மோசமான கேவலமான முகம் அது. நான் என்ன சொல்றேன், அதுதான் சொல்ல வர்றேன். புரியுது யாரு என்ன படம் படத்தையும் புரிஞ்சுக்கல, எதையுமே புரிஞ்சுக்கலங்க. ஆமா சார், வெளியில பேசுறேன். மாரி செல்வராஜுக்கு மட்டும் வகுப்பு எடுக்கிறீங்க கேள்விக்கு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், ரஜினிகாந்த் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒழுக்க சிலர்கள் தான் இங்க ஹீரோ. தண்ணி அடிச்சுக்கிட்டு சிகரெட் குடிச்சுட்டு அவரை ஹீரோ ஆக்கி சூப்பர் ஸ்டார் ஆகி கொண்டாடிட்டு இருக்கோம். 75 வயசுல 1000 கோடி கலெக்ஷனுக்கு அவரை வச்சுதான் படம் எடுத்துட்டு இருக்கோம். அந்த டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் நீங்க ஒரு நாளும் போயிட்டு ஏன் இப்படி படம் எடுத்த அப்படின்னு இதுவரைக்கும் கேள்வி கேட்டது இல்ல. மாரி செல்வராஜ் 10 சாப்பாடு டப்பாவை திருடி சாப்பிடுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுட்டாரு. அதுக்கு பிறகு அவன் பையன் திருடவே இல்லை. அவங்க வாத்தியார் சொல்ற இடத்துல அந்த பரோட்டா வாழ்க்கையே கெட்டு போச்சு, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னாலே அவருடைய ஃபிட்னஸ் உடம்போ மனசு ஃபிட்னஸா இருக்கும். அதுதான் ஸ்போர்ட்ஸ் மேன். இல்ல நீங்க காந்தியோட சத்திய சோதனை எல்லாம் படிச்சது கிடையாதா? ஒழுக்க சீலர்கள் யாரும் கிடையாது சார்.
நான் 8வது படிக்கும்போது படிச்சிருக்கீங்கல்ல? காந்தியை பத்தி அப்ப உங்க ஒப்பீடு என்ன வரும் சார்? எல்லாரும் போய் சொல்லியிருப்போம் சார், எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல திருடி இருக்கலாம் சார், உண்மையை மறைச்சிருப்போம் சார். அது வேற. காந்தி அப்படிங்கிறது ஒரு அதுக்குள்ள படமா எடுக்கணும் அப்படின்னா நீங்க யாரு படம் எடுப்பீங்க சொல்லுங்க. நான் இப்பவே மாறி சொல்றது அனுப்புறேன். அவரை மட்டும் அவங்களுடைய பயோகிராபி மட்டும் படம் எடுக்க நீங்க தவறுதான தரவுகளை சொல்லும் போது நான் குறுக்கிடுறேன் சார். அவரு சில ஊர்ல இருக்கிற சில விஷயங்களை பேசினா காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கு நீங்க இப்படிதான் படம் எடுக்கணும்னு சொல்றீங்களா? அதே தவறுன்னு சொல்றேன் இப்ப அவங்க இல்ல அவங்க எடுத்து வந்து விட போறேன். ஒரு ஒழுங்கு படத்தை எடுக்கிற நீ எதுக்கு எடுக்கிற? ஏன் அந்த கதை என்கிட்ட காட்டுற நீ? டிசிப்ளின் இல்லையா அவன் நல்லவன் இல்லையா? அவன் என்ன உங்க அம்மா அப்பா அழைச்சிவான்னு சொல்லி வாத்தியார் சொல்றாரு, அதையாவது செய்யறான். அவன் ஓடுறான், ஆசிரியர் சொல்றதையும் கேட்கல. தேசிய கீதை படுப்பு அவன் திரும்பி சாப்பிடுறான். அவன் டப்பா சாப்பிடல, அவன் 10 டப்பா வச்சு சாப்பிடுறான். இது முதல்ல இந்த சரியா அந்த ஒரு காட்சி தானே, வேற என்ன இருக்கு? வர வேற என்ன இருக்கு? வர சார், நம்ம சாதிகள் பற்றிய படம் நிறைய பார்த்திருக்கோம். எல்லா படத்துலயுமே சாதிகள் இருக்கும். குறிப்பா தலித் மக்களை இப்படி வச்சு நிக்கிற மாதிரியும், ரொம்ப அவங்க வீட்டு பெண்களை இவர்கள் வச்சுக்கிற மாதிரியும் நம்ம படம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம ஏத்துக்கல. ஆனா அப்ப பேசுற நம்ம இல்ல, அப்ப இல்ல. இப்ப யாருமே எல்லா படத்துலயுமே 2 சாதிகள் மோதல் எடுக்க மாட்டாங்க. 2 சாதியை மோதல் போல யாருமே எடுத்தது கிடையாது. அந்த சாதியில் இருக்க பிரச்சனை இருக்கும், அதை காட்டியிருப்பாங்க. அது சொல்ல வாழ்வியல் பிரச்சனை, அது அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க எடுத்தாங்க. அப்ப எதிர்ப்பு எதுவுமே எல்லாமே எடுத்துறாங்க. இப்ப நம்ம பாக்குறோம், சோசியல் மீடியா வந்துருச்சு. அப்பயும் எதிர்ப்பு இருந்துச்சு, சோசியல் மீடியா இல்ல எதிர்ப்பு இருந்துச்சு. எதிர்ப்பு இல்ல. பாரதி கண்ணம்மா படங்கள் போலீஸ் பாதுகாப்போட ஊர்ல படம் போட்டுனதை பார்த்திருக்கோம். சேரனே சொல்லியிருக்காரு, அந்த படத்தை நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். நான் உள்ள உட்கார்ந்து இருக்கேன், சேரா கையில கிடைச்சா கொண்டுருவோம் சொல்லி கத்துறாங்க முன்னாடி. நிறைய பேருக்கு நடந்திருக்கு சார். நீங்க சொல்ற பாரதி கண்ணம்மா தேவர் மகனே ஒரு ஜாதி படம் கிடையாதுன்னு பேசுறவங்க இருக்காங்கல்ல, அந்த படத்தினால என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அவரே ஒரு கடிதம் எடுக்கிற. நீங்க கூட ஒரு பதிவு போட்டீங்க, என்னமோ இவர் தான் முதல்ல ஜாதி படம் எடுக்கிற மாதிரி. இவர் முதல்ல இன்னொன்னு புரிஞ்சு சாதி வெறி படம் எடுக்கிறது. இவங்க சாதி வெறி படம் சார், இதுக்கு முன்னாடி சாதி வெறி படம் இல்ல, வரவே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் இவர் தான். இவர் எடுத்த 5 படங்களும் சாதி வெறி படங்கள். சாதி வெறியை தூண்டுகின்ற படங்கள். 2 பரியர் பெருமாள் ஒரு இடைப்பட்ட சாதி பண்ண, தாழ்த்தப்பட்ட சாதி பண்ண லவ் பண்றான்னு ஒரு கதை எடுத்தாரு. அது மோதல் தான், அப்ப நீங்க இந்த மோகன்ஜி, முத்தையா இவங்க எடுக்கிற படங்கள் எல்லாம் நான் அவர்கள் நடிகர் அவர்கள் இயக்குனர் ஏத்துக்கல. அது எதுக்குமே வரமாட்டாங்க. அந்த கேட்டகரியில கிடையாது, அவங்க இயக்குனர் கிடையாது. கண்ணன் படத்துல மரவர் சாதிக்கும் தலித் சாதிக்கும் உங்களுக்கு சண்டை தகராறு, அறுவடத்தை வெட்டுறது. மாமன்ல அருந்ததியர்கள் கவுண்டர்ல அடிச்சு வெட்டுறது, வீடு புந்து அடிக்கிறது வெட்டுறது, எல்லாமே இது. வாழை படத்துல விழுந்தது எல்லாருமே வேலை பண்ணாங்க. எல்லா சொல்ற மாதிரி எல்லாம் வேலை பார்த்தாங்க. ஒரு லால் கீழே விழுது, டீ கட்டில உட்காந்து வரலாறு இருக்கு. அதுல டீ குடிச்சிட்டு இருந்த தேவர் கம்யூனிட்டி, நாடக கம்யூனிட்டி எல்லாருமே காப்பாத்திருக்காங்க. அவர் அதை மென்ஷன் பண்ணி புரியல சார். ஜாதி வெறினா எது சார்? தூண்டி விடுறது, சாதி வெறியை தூண்டி விடுறது. அதுதான் தூண்டி விடுறது. இல்ல எனக்கு நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி வெட்டுறது அடிக்கிறது உங்களுக்கு புரியாத. நீங்க முதல்ல நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. நீங்க நடத்தக்கூடாது. புரியாத இல்ல இது கூட புரியாம எப்படி நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க? இருங்க, நான் சாதி வெறி என்னன்னு சொல்லுங்க சார். நீங்க இருங்க, நான் அதுக்கு சொல்றேன். முதல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஜாதி வெறி என்ன அப்படின்னா, ஒருத்தனை எப்பயும் நம்மளுக்கு முன்னாடி ஆண்டன்னு சொல்லி அக்குள்ள துண்டை வச்சுக்கணும், எனக்கு முன்னாடி செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா அவன் எங்கேயாவது படிச்சு முன்னேறி இல்ல பெங்களூர் மாதிரி மும்பை மாதிரி நகரங்களை போய் சம்பாரிச்சுட்டு பல்சர் பைக்கோட டிஷர்ட் ஜீன் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வந்தா அவனை எதிரியா பார்க்க கூடாது. அவங்க லவ் பண்ணி தந்த போனா நம்ம வீட்டு பொண்ணு அந்த ஜீன்ஸ்லயும் கூலிங் கிளாஸ்லயும் மயங்கி போச்சுன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக அந்த வீட்டோட குடிசையெல்லாம் கொளுத்த கூடாது அப்படிங்கறது எனக்கு ஜாதி வெறின்னு படுது. சாதி வெறி ஒரு பகுதி நீங்க சொல்றீங்க, இன்னொரு பகுதி நீங்க சொல்லுங்க. இன்னொரு வேறு என்ன? இன்னொரு பேர் நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். என்ன சொல்லி? 2 பேரும் மோத விடுறது இருக்குல்ல, அது அது சாதி. தொடர்ச்சியா அவங்க அடுத்து பேசுவாங்க. அது நான் அவங்க லீட் கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்றதுக்கு பதிலா அவங்களே சொல்லிடுவாங்க. எல்லாமே மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் ஜாதி வெறி படங்கள் எடுக்கலன்றது என்னுடைய வாதம். நீங்க அப்படி பேசுனீங்கன்னா சாரி சார். பாரஞ்சித் இங்க கொண்டு வராதீங்க. பாலச்சந்திரன் மாதிரி, பாரதராஜா மாதிரி பாரஞ்சித் தன்னுடைய தான் பிறந்து வளர்ந்த சாதியினுடைய வாழ்வில் எடுக்கிறாரு. அது சாதி கிடையாது, சாதி படம் கிடையாது. பாரஞ்சித் வாழ்வியல் படங்கள், ஒருத்தருடைய வாழ்வியல். இப்ப எப்படி பாலச்சந்தர் அவருடைய கதைகள் எல்லாமே பிராமண குடும்பம் தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு அதுதான் தெரியும்.
அதே மாதிரி பாரதிராஜா அவருடைய குடும்ப அமைப்பு எல்லாமே வந்து பிற்பட்ட சாதியா இருக்கு. அவர் தான் பிறந்த வளர்ந்து சாதி பத்தி எழுதுறாரு. அதே மாதிரிதான் பா ரஞ்சித் அவர்கள் மிக உண்மையான அசல் கலைஞர். தன்னிடத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு கலாபூர்வமாக தான் வளர்ந்த சமூகத்தை பத்தி அவர் எடுத்து. அப்ப உங்களுடைய பிரச்சனை என்னவா இருக்கு? நான் நீ பேச வச்சதுதான் சொல்றேன். எப்படி இவர் சொல்லிட்டு இருந்தாருல, முத்தையா படங்களோ இல்ல வந்து தேவர்மகன் மாதிரி படங்களோ சின்ன கவுண்டர் படங்களோ அந்த ஜாதிக்குள்ளே வில்லனா வச்சுக்கிட்டு, அப்ப மெட்ராஸ் மாதிரியான ஒரு படம் எடுத்து அந்த சமூகத்துக்குள்ளேயே ஏதாவது நீங்க ஒரு கதையை வச்சு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரீங்க. அது வாழ்வியல் படமா? என்னுடைய வாழ்வியலே ஊருக்கும் சேரிக்கும் நடுவுல ஒரு வரப்பு இருக்கு சார். அந்த வரப்பை கிராஸ் பண்ணும்போது பிரச்சனை வருது சார். நான் அதையும் தான் காட்டி ஆகணும். சினிமாவுல இதை விட எப்படி அவர் வந்து மென்மையா இன்னும் சமரசப்படுத்திட்டு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அவருக்கு தெரியலன்னா அவர் படம் விட்டு போக சொல்லுங்க. அவருக்கு தெரியல இல்ல, உங்களுக்கு சொல்ற மாதிரி எப்படி படம் பண்றதுன்னு தெரியலன்னு நான் சொல்றேன். நான் எழுதியிருக்கேன், பல இடங்கள் எழுதியிருக்கேன், எப்படி படம் பண்ண எழுதியிருக்கேன். இப்படிதான் படம் இல்ல சார், ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எந்த மாதிரியான ஒழுக்க சீலர்கள்னா இவங்களை பத்தி படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் சிலபஸ் ஏதாவது இருக்கா சார்? சரி, இப்படிதான் படம் எடுக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது சார். அப்புறம் ஏன் சார் நீங்க எடுக்கிற கதை எப்படி இருக்குறதா நீங்க டூட்னு ஒரு படம் வந்திருக்கு பாத்தீங்களா? பாருங்க, அத பாத்தீங்கன்னா தாலி அறுப்பான் ஃபர்ஸ்ட் சீன்லயே. அதுக்கு என்ன சொல்ற, அதான் அடுத்த பொண்டாட்டி தாலி அறுக்குறான். அதெல்லாம் பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்க தெரியல. அக்கா நீங்க சொன்னீங்க அவர் வந்து நீங்க எல்லாரும் பார்த்து இப்படி கேவலமா சிரிக்கிறீங்க. கேவலமா சிரிக்கல. என்ன கமெண்ட் இது? என்ன கமெண்ட் இது? தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்ன பத்தி பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. புரிஞ்சுதா? நான் உங்களா பேசுறேன். நான் சிரிக்கிறது கேவலமா சிரிச்சாங்க. நீங்க யார் சொல்றதுக்கு? இல்லங்க, ரொம்ப கேவலமா. உட்கார் அக்கா, நீங்க உட்கார். சார் நீங்க உட்கார். நீங்க உட்காரு. யாரும் உங்களுக்கு பேசும்போது சிரிக்கிறீங்க. என்ன உங்களுக்கு அறிமுகம் இருக்கா? உட்காரு, நீங்க உட்காரு. அக்கா உட்கார் ப்ளீஸ். பொதுவெளியில பொம்பளைங்களை மதிச்சு நடக்கணும். புரிஞ்சுதா? உங்க வீட்டு பெண்களை இந்த இடத்துல உட்கார வச்சு யாராவது நான் கேவலமா சிரிக்கிறேன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? உட்காரு அக்கா. இல்ல இல்ல, ஏன் சிரிக்கிறீங்க கேட்டீங்கன்னா கூட கரெக்ட். எனக்கு கேவலமா இருக்குல்ல, அதனால சொன்னேன். உங்களுக்கு கேவலமா இருக்கு, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு அவர் படத்தை பார்த்தாலும் கேவலமா இருக்கு, நான் சிரிக்கிறத பார்த்தாலும் கேவலமா இருக்கு, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பேசும்போது குறுக்கிட்டீங்க. நீங்க அவங்கள அருமையான டைம் கொடுத்தீங்க. நல்லா பேசும்போது மேடம் நல்லா பேசுனாங்க. எனக்கு வந்து பேசும்போது குறுக்கிட்டேன் அப்படின்னா நீங்க பேசின கருத்துக்கள்ல அங்கேயே நான் குறுக்கிட்டு பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனாலதான் பண்ணினேன். எனக்கு தனிப்பட்ட விதத்துல அவர்கிட்ட பேச, அவர்கிட்ட நான் இன்னும் சண்டை போட வேண்டியதே இருக்குது. இவங்கள்ட்டையுமே எனக்கு இருக்குது. நீங்க அதுக்குள்ள வந்து எடுத்த உடனே அந்த பாயிண்ட் வைக்கும் போது நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். நீங்க சொல்லும் போது சொல்லிருந்தீங்க வன்முறை வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கான காரணத்தையும் நான் பேசும்போதே சொல்லிட்டேன். ஏன்னா அதிகம் சினிமா பார்க்காத ஒரு நபர், அதனால எனக்கு இந்த வன்முறை வந்து எனக்கு ரொம்ப அதீதமாக தெரிஞ்சது அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து புஷ்பா, ஏன்னா நம்ம பேசணும் இல்லையா, ஒரு உதாரண புருஷர்களை மட்டுமே நம்ம படம் எடுக்கணும்னா நம்ம ராமாயணத்தை மகாபாரதத்தை தவிர வேற எதையும் நம்ம எடுக்க முடியாது. அதுலயே 1008 ஓட்டைகள் இருக்கு. அப்போ ஒரு புஷ்பா 1, புஷ்பா 2, அனிமல், இந்த மாதிரியான உதாரண புருஷர்களை நம்ம இந்த படத்துல காட்டல. இந்த படத்துல 9ஆம் வகுப்போ 10ஆம் வகுப்போ படிக்கக்கூடிய, சமைச்சு போடுறதுக்கு வீட்டுல அம்மாங்கிற ஒரு கேரக்டர் இல்லாத ஒரு கைவிடப்பட்ட ஒரு குழந்தை. காலையில உங்க அப்பா கட்டாயமா வயலுக்கு போயிருப்பாரு, ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பாரு, வீட்டுல சமைச்சு கொடுக்கறது நிச்சயமா ஆள் இருந்திருக்காது. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை நீ ஏன் சமைச்சிட்டு வரலங்கிற கேள்வியை நம்ம கேட்க முடியாது. பசிக்குது, சாப்பிடுறான். பசி இருக்குல்ல, அதுக்கு வந்து எந்த இலக்கணமும் கிடையாது. உங்ககிட்ட வந்து அதை சொல்லிட்டு இத்தனை மணிக்கு தான் வருவேன், நான் இப்படிதான் அதை சாப்பிடணும்ல அது உங்களுக்கு சொல்லி தராது. பசி வந்தா 10 பறந்துரும். நீங்க அந்த இடத்துல வந்து ஒழுக்க சீலராக நீங்க நடந்துக்க முடியாது. அதுதான் இயல்பு. தி தீஃப்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு கதை வந்து, நிறைய கதைகள் சிறுகதைகளே நீங்க நிறைய பாத்தீங்கன்னா, ஒரு திருடன் வந்து திருட வந்திருப்பான் ஒரு பிஷப்புடைய வீட்டுல. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா கேண்டில் ஸ்டிக் அதை திருடுறதுக்கு வந்திருப்பான். சாப்பாடு போட்டு வந்து அந்த பையனுக்கு அவர் அனுப்புவார். அப்போ ஒரு பரிவு இருக்கக்கூடிய, ஒரு மனிதத்தன்மை இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பசினா என்னன்னு தெரியும். அப்ப அந்த பசியை நம்ம உணரும் போது அந்த இடத்துல நம்ம யாருக்கும் ஒரு ஒழுக்க கோட்பாடை கொடுத்து இப்படிதான் நீ நடந்துக்கணும், உன் டிஃபன் பாக்ஸ்ல இருந்து தான் சாப்பிடணும், மதியானம் 12:30 லஞ்ச் அவர் வரும், அப்பதான் நீ சாப்பிடணும் அப்படின்னு நம்ம யாருக்கும் வகுப்பு எடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்க சொல்றது மாரி செல்வராஜுடைய படங்களுக்கு மட்டும் நீங்க ஒரு இலக்கணத்தை கொடுத்து இந்த இலக்கணத்தை படிதான் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா. நீங்க ரொம்ப அழகா அதை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. தேவரமகன், சக்கரை தேவன், அது இதுன்னு இந்த மாதிரி படங்கள் வரும்போதெல்லாம் யாரும் இப்படித்தான் நீங்க படம் எடுக்கணும் அப்படின்னு யாருக்கும் சொல்லி தரல. யாரும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கல. அவங்க என்ன எடுத்தாங்களோ அது நீங்க சொல்ற மாதிரி சரிங்க ஐயா ஈசா அப்படின்னு கூப்பிட உடனே ஓடி வருவார்ல, அந்த மாதிரி தான் நம்ம சினிமாவுக்கு போன பார்வையாளர்களும் அப்படித்தான் போய் உட்காந்து பார்த்தோம். அழகா சொன்னார் அவரு, கையை தட்டிட்டு எதமா காலடி மண் எடுத்து பாடிட்டு தான் இருந்திருக்கோம். அப்படித்தான் நம்ம இருந்தோம். அப்ப அதை தாண்டி டிரான்சிஷன் ஆகி நம்ம வந்து வேற ஒரு கதை காலத்துக்கு வந்திருக்கோம். இப்போ சாதி வெறி, சாதி அப்படின்னு அந்த ஃபீலிங் இருக்குல்ல, சாதிய உணர்வு அப்படின்றதே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது ஒரு வன்முறையுடைய வெளிப்பாடாக இருந்தா மட்டும்தான் அதை சாதி வெறின்னு நம்ம பார்க்கறோம். நிச்சயமா இல்ல. அதீதமான சாதி வெறி போர்ட் ரூம்ஸ்ல இருக்கு. அதீதமான சாதி வெறி மிக முக்கியமாக எந்த திரைப்படத்தை யார் இயக்குறாங்க, அவங்க என்ன கதை சொல்ல போறாங்கன்றத முடிவு பண்ணக்கூடிய தலைமை பீடத்துல இருக்கு.
அதெல்லாம் தான் சாதி வெறி. அதை நம்ம கேள்வியே கேட்கறது இல்லை எந்த இடத்துலயுமே. நம்ம எதை வெறியா பாக்குறோம் அப்படின்னா, 2 பேர் போய் ஒருத்தர் நேரடியாக குத்திக்கிட்டாங்கன்னு அதை நம்ம சாதி வெறியா பாக்குறோம். எதை நம்ம சாதி வெறியா பாக்குறது இல்ல அப்படின்னா, இவங்க 2 பேரையும் மோத விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்ல ஒருத்தன், ஒரு ஏசி ரூமுக்குள்ள உட்கார்ந்து, அவனை நம்ம கவனிக்கிறதே இல்ல. சாதி வெறி உண்மையிலே அங்கதான் இருக்கு. அப்ப இதனால லாபம் யார் யாருக்கு கிடைக்குது? முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு இதுல பெரிய லாபம் இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு மறுக்கிறதுக்கே இல்லை. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கூட அதை நான் சொல்றேன். அப்ப அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் லாபத்துக்காக அவங்க இவங்களை மோத விட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்களே தவிர, இந்த சமூகம் அவர் சொல்ற மாதிரி ஒரு நல்லிணக்கத்தோட உனக்கும் எனக்கும் ஒன்னும் இல்லப்பா, நம்ம நல்லபடியா வாழ்ந்துட்டு போயிருவோம்ப்பா அப்படின்னு சொல்ற அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் நகரவே இல்லை. அதே மாதிரி அவர் இந்த சாதி கொடிகளை இப்ப எடுத்துட்டு அவங்க வெளியில வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் குறிப்பிடுறாரு. இப்போ இதே தேவர் மகன் வரும்போது, மற்ற படங்கள் நம்ம சொல்லக்கூடிய அந்த சோகால்டு இந்த கம்யூனிட்டி மூவிஸ் வரும்போதெல்லாம் அந்தந்த சாதிக்காரங்க பேனர் கட்டினாங்க. நான் பாத்திருக்கேன் சரத்குமாருக்கு அவங்க எப்படி இந்த கொடியை கட்டினாங்க அப்படின்னு. நீங்க பாத்துருக்கீங்க. அதுல அந்த டைரக்டரே நரேட் பண்ணும்போது சொல்லுவாரு, தமிழ்நாட்டுக்கு வேணா சூப்பர் ஸ்டார் ரஜினியா இருக்கலாம், இங்க கார்த்தியும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த இதெல்லாத்தையும் நம்ம இத்தனை வருஷமா பாத்துட்டே வந்துட்டோம். அப்ப நம்ம எதுவுமே மறுப்பு சொல்லல. இன்னைக்கு அந்த சமூகத்துல இருந்து ஒருத்த மேல எந்திரிச்சிட்டு வர்றான், அவன் ஒரு படம் எடுக்கிறான், அவங்க எங்காலும் கொண்டாடி அவன் கொண்டு வர சொல்லல. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், அவர் கொண்டு வர சொல்லல, எனக்கு நீங்க போஸ்டர் வைங்கன்னு சொல்லல, எனக்கு நீங்க கட் அவுட் வைங்கன்னு அவர் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க தியேட்டருக்குள்ள ஒரு ஜாதிய கொடியை ஆட்டி பண்றாங்க இல்லையா, சொல்லுறேன். இல்ல அதுக்கு அவர் இதுக்கு முன்னாடி சரத்குமார் கட்சி வச்சிருந்தாரு. அவர் படங்கள் நடிக்கும்போது கட்சி வச்சிருந்தா அந்த கட்சி கொடியோட வந்தாங்க. புரியுதுங்களா? சவுத்த மக்கள் கலர்னு ஒரு கட்சி வச்சிருந்தாரு. புரியுதுங்களா? அந்த இடத்துல எங்க ஜாதி அங்க ஊர்ல காது குத்து கல்யாணத்துல இருந்து எல்லாத்துக்கும் இந்த ஜாதிக்காரன் அப்படின்னு தெரியணும்னா அது போஸ்ட் அடிக்கட்டும், அது தப்பு இல்லைங்க. நான் தியேட்டருக்குள்ள அது தேவையான்னு கேக்குறேன். தியேட்டருக்குள்ள கொடி தேவையான்னு நான் கேக்குறேன். ஜாதி கொடி தேவையான்னு கேக்குறேன். நாளைக்கு இன்னைக்கு கயிறு கட்டிட்டு வந்தவன் இந்த படங்கள் வர்றதுனால இந்த சமூகத்துக்கான இந்த படங்கள் இந்த 2025 இந்த இளைஞர்கள் தேவை இல்லைங்கிறனால படத்திலேயே கயிறு கட் பண்ற ஒரு ஷாட் வச்சிருக்காங்க. ஆமா, அதுல தேவர் கயிறு எல்லாத்தையும் கட்டுற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஆமா, கட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. தியேட்டர்ல போய் மாரி சுந்தரராஜன் பேசியிருக்காரு, நான் அவங்கள்ட்ட சாராயம் வைக்கல, புத்தகம் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவரும் பேசியிருக்காரு. சார் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றது, இந்த மாதிரி படங்கள் 2025 பணம் சம்பாதிக்கத்தான் மாரி செல்வராஜ் இந்த மாதிரி படம் எடுக்கிறான்னு தான் சொல்றேன். சமூக அக்கறையோட சொல்றாருன்னு சொல்ல மாட்டேன், சமூக அக்கறைக்காக சொல்றாருன்னு சொல்லல. குறிக்கிடாதீங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன். அவர் கேட்டதுக்கு நான் பேசி முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க கருத்தை முன் வைக்கிறேன். ஆமா, இந்த அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வலியையும் வேதனையும் கமர்ஷியலைஸ் பண்றாங்க, அதை இவங்க எல்லாரும் பணம் பண்றாங்க அப்படிங்கறத இவங்க மேல வைக்கப்படுற ஒரு கடுமையான விமர்சனமா இருக்கு. சரி, இவ்வளவு சொல்றோம்ல, இப்போ சின்னதோட வெட்டப்பட்டது எங்க, எந்த வருஷம்? அவ்வளவுதான் இருக்கும். நீங்க கடந்த 6 மாதங்கள்ல நெல்லை மற்றும் தூத்துக்குடி தென் மாவட்டங்கள்ல நடந்த அரிவாள் வெட்டு, கத்திக்குத்து சம்பவங்கள் இது எல்லாத்தையும் நீங்க கணக்கில் எடுத்து பாருங்க. அதுல எத்தனையில பள்ளி மாணவர்கள் ஈடுபட்டிருக்காங்கன்றதை நீங்க பாருங்க. நிறைய முழுக்க பள்ளி மாணவர்கள் அதில் ஈடுபட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் சந்துரு அவ்வளவு பெரிய ரெக்கமெண்டேஷன்ஸ் அவர் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அதுல சில விஷயங்கள் மட்டும்தான் அரசாங்கத்தால செய்ய முடிஞ்சிருக்கு, பல விஷயங்களை நம்மளால செய்யவே முடியல. அப்போ 2025 நீங்க அப்ப நடந்த சாதி பிரச்சனை பேசுறீங்க அப்படிங்கிறீங்களே, இப்ப அப்ப நடந்ததே நீங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. நீங்க எங்களுக்கு ஒரு கிராமர் கொடுக்குறீங்க, இப்படித்தான் நீ படத்தை எடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இப்ப நடக்கிறது இல்லையா விஷயம்? சம்பவம் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. சாதிங்கிறது இன்னைக்கும் ஒரு சிக்கலாக தான் இருக்கு. சரி, எரிய நெருப்புல எதுக்கு எண்ணெய் ஊத்தணும்ங்கற, எரிய நெருப்புல எதுக்கு எண்ணெய் ஊத்தணும் கேக்குறேன். இல்ல ஒரு விஷயம் நீங்க சொன்னதுல, பணம் சம்பாதிக்கணும் எல்லாரும் படம் எடுக்க வராங்க, இல்ல பணம் ரிட்டர்ன் வராதுன்னா யாரும் படம் எடுக்க மாட்டாங்க. வேற வேலைக்கு செய்ய, அதுக்கு வேற ஜாதி மட்டும் இல்லாம வேற கமர்ஷியல் எடுத்துட்டு போலாம்ல. இங்க சாராய கடையும் இருக்கு, மூலிகை விக்கிற கடையும் இருக்கு, சாப்பாடு கடையும் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நான் புத்தகம் விக்கிறேன்னு சொல்றாரு. அது காசு வரும், ஒரு 100 கோடி மேல கலெக்ட் ஆயிருக்குன்னா இது ஒரு 50 கோடி தான் கலெக்ட் ஆயிருக்கு. அத ஃப்ரீ, அந்த ஃப்ரீ புக் இல்ல, காசு கொடுத்தா. காசு ஃப்ரீ கிடையாது, கிளாஸ் எடுக்க முடியும். அதுதான் சொல்றாரு அவரு. சமூகத்துக்காக அவங்க சம்பாதிச்சிட்டு போறாங்க என்னங்கற ஒரு கேள்வி நான் கேக்குறேன். சமூகம் சம்பாதிச்சிட்டு போறாரா இல்ல, அது ஜாதி வச்சு சம்பாதிக்கணும். ஜாதி வச்சு சம்பாதிக்கணும். நீங்க சொன்னீங்க ஆடிட்டர்ல வர ஒரு விஷயம் நான் சொல்றேன். அப்போ நீ வளர்ந்துட்டே, நீ பெருமையா நான் ஜெயிச்சுட்டே, அதை விட்டு இன்னொரு சாதி எதுக்கு வில்லனா காட்டுறேன் நான் கேக்குறேன். இங்க பாருங்க, அந்த வில்லனா நான் தான் இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க சொன்னீங்கல்ல தனிநபர் பிரச்சனை, இது சாதி பிரச்சனை ஆக்குறாங்க, அந்த குடும்பமே சொல்லுச்சுன்னு சொல்றீங்க. இப்ப மறுபடியும் நீங்க தான் அதுக்கு போர்க்கொடி எடுத்துட்டு வரீங்க. மேடம் அதுதான் சொல்றேன் மேடம். இப்போ அமைதியான முறையில போயிட்டு இருக்கிற ஊர்ல, திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில இன்னைக்கு நான் ஒரு அமைதியா ஒரு பக்கம் போறேன்னா 4 பேர் 4 ஜாதிக்காரர் இருப்பான். சரிங்களா? அமைதியா போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு என்ன பாப்பான், சதா நாடாரா
அட இப்பதான் ஒரு படம் வச்சு வெங்கடேஷ் பண்ணார பத்தி, அப்புறம் அந்த காலத்துல நம்மள என்ன வேலை பார்த்திருக்கான்னு நினைப்பானு நினைக்க மாட்டானா? ஏன் உங்க படத்துல கருப்பா ஹீரோயின் இருக்கிறது, குறிப்பா கருப்பை பூச வச்சு ஒரு வெள்ளை ஹீரோயினை போடுறீங்களேன்னு கேள்விக்கு அவர் சொன்ன பதில்ன்றது விமர்சனத்துக்குள்ளாச்சு. நீங்க சொல்ற அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசினது, அதை நானும் தான் அது கேட்டேன். ரொம்ப 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 மோசமான ஒரு பார்வை அது. தலித் ஆண்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனை ரஞ்சித் கொண்டு வந்துட்டாரு, மாரி செல்வராஜ் கொண்டு வந்துட்டாரு. அது எனக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு. தலித் பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷனை யார் செய்ய போறாங்க கேள்வி. பெண்கள் கொஞ்சம் பூசண உடல்வாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவங்க அழகா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கருத்துருவாக்கம் வந்து 90களுக்கு உருவாக்கி அவ்வளவு அழகா வந்துச்சு 80ஸ்ல. ஆனா அதுக்கப்புறம் இந்த 90ஸ்க்கு பிறகு எப்ப வந்து இவங்க பாலிவுட்ல இருந்து ஹீரோயின்ஸ் இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சாங்களோ அப்பவே இங்க சொல்லப்பட்ட கதை என்ன அப்படின்னா, ஹீரோயின்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு விளைஞ்சலையமா இருந்தா தான் நல்லா இருக்கும். பார்ப்பன சமூகத்தை பெண்களை தவிர, வெகு சில சமூகங்களில் இருக்கக்கூடிய பெண்களை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும், ஏன்னா நம்ம ஸ்கின் கலர் இதுதான் அழகு, இதுதான் இப்படித்தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். ஆனா எனக்கு முற்றிலும் அந்நியமான ஒரு முகத்தை நீங்க ஸ்கிரீன்ல கொண்டு வந்து காமிச்சு இது ஒரு ஒடுக்கப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லும் போது, அது ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் செய்யும் போது எனக்கு அது வலிக்கல. மாறி பண்ணும்போது எனக்கு ரொம்ப வலிக்கல. மாரி செல்வராஜ் எடுத்திருக்கிற படம் இந்த சமூகத்தினுடைய மனசாட்சியை மேம்படுத்துற முயற்சி. நான் அப்படிதான் பாக்குறேன். நீங்க ஆளாளுக்கு ஒரு பார்வை பார்க்கலாம். அவர் பார்வையில கேவலமா தெரியுது, என் பார்வையில இந்த சமூகத்தினுடைய மனசாட்சியை மேம்படுத்துறது. அப்படி மேம்பட்ட மனசாட்சி உள்ள மனிதர்கள் தான் இந்த படத்தை வெற்றி அடைய வச்சிருக்காங்க. அப்படி வெற்றி அடைய வச்ச மனிதர்களுக்கு நான் இந்த கணத்துல நன்றி சொல்றேன். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.